Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம mushroom pepper fry எப்படி சுவையா பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ஃபுல்லா இது வந்து எண்ணெயிலே வறுக்க போறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விட்டோம் அப்படினா அது சுவை நல்லா இருக்குங்க. அதுவும் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு அப்படி நான் மிக்சியில் அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா சுவை இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா துண்டு துண்டாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். அடுத்ததாக கருவேப்பிலை, பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், நான் இந்த அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 200 கிராம் காளானுக்கு சொல்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் அளவுக்குங்க. நான் பாதி சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காளானை சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. காளான் மேலெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா சுத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து அந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் காளானும் பார்த்திங்கன்னா சம அளவு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. பாருங்கள் காளான் நல்லா வதங்கி வரும்போது நல்லா தண்ணி விட்டு வேகுங்க. நீங்கள் தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் க்ரஷ் பண்ணி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை பொடியாகவும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஜீரகத்தூள், சோம்பு வந்து 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அடுத்ததாக மிளகுத்தூள், மிளகுத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இது காரம் ஃபுல்லுமே மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. இந்த காளான் வந்து வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த காளானில் விடுற தண்ணி வந்து சுண்டி வந்தது அப்படின்னா உங்களுக்கு காளான் வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான காளான் பெப்பர் ஃப்ரை, அதாவது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்ப சூப்பராக தயார் பண்ணியாச்சு. எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஜூஸியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்து நல்லா ட்ரையாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த காளான் பெப்பர் ஃப்ரை பார்த்திங்கன்னா தோசைக்குள்ளே ரோல் பண்ணுறதுக்கு, சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அப்புறம் தயிர் சாதத்து கூட சைட் டிஷ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.